ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டே விலாக் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டு விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு விநாயகர் வாங்குறதுக்காக வேண்டி நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடத்தருக்கு கிளம்பி போயிட்டோம். நிறைய விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஃபைனலாக இந்த விநாயகர் தான் நாங்கள் வாங்கினோம். முண்டாஸ் கட்டி ரொம்ப அழகாக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதை வாங்கிட்டோம். அடுத்து விநாயகருக்கு கொடை சாத்துறதுக்காக வேண்டி கொடை வாங்கினோம். அப்புறம் விநாயகர் செட்டுன்னு சொல்லிட்டு இது மாதிரி சோளம், கரும்பு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் இந்த இந்த சாத்துக்குடி எல்லாமே செட்டாக 100 ரூபான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போது விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு கொண்டக்கடலை முத நாளே ஊற வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்து இப்போ அவிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணேனாக்கா, அந்த வாங்கிட்டு வந்த பழங்கள், அப்புறம் கொண்டக்கடலை, அப்புறம் கொழுக்கட்டை, இதுதான் நெய்வேத்தியம் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்னென்னலாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. மாவு ஃபஸ்ட்டு பிரித்து கொட்டி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உப்பு படுற அளவுக்கு ஃபுல்லாக கிளறி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது மாதிரி கை வச்சா சுற்றும் இல்லையா, அதனால் கரண்டியால் நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவுடைய பதம் இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நல்ல வெள்ளை துணியில் தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூடி வச்சாச்சு. இதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி வெல்லம், தேங்காய் பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வெல்லம் இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை பாகு காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உடச்சி வச்சுக்கிட்டேன். இப்போது நாங்கள் ரெடி பண்ணி வச்ச அந்த சுண்டலும் கடலப்பருப்பையும் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். ஸோ அது வேக வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பொடிச்சு வச்ச வெல்லத்தை பாகு ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் பாகு ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாகு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் உடச்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால லைட்டாக மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி அதையும் எடுத்து வெள்ளை பாகோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த வெள்ளை பாகில் போட்டு நல்லா அந்த கடலப்பருப்பை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ திரி வச்சிருந்த தேங்காய் பூ ஃபுல்லாக போட்டு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி பூர்ணம் இந்த அளவுக்கு வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபைனலாக ஏலக்காவும் போட்டு நல்லா பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் இந்த மாதிரி பூவரச இலையில் தான் கொழுக்கட்டை செய்வோம். எங்கள் ஊர் பழக்கம் இந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ அதே மாதிரியே இலையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவி, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக வச்சு நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி இது மாதிரி எடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பூரணத்தை வச்சு இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பூர்ணம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து நல்லா சைடில் அமுக்கி விட்டுக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை அவிச்சு எடுக்கும்போது பிரியாமல் இருக்கும். இப்படி தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் எப்படி கொழுக்கட்டை செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மொத்தம் 5 வகை கொழுக்கட்டை செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். இப்போது நெக்ஸ்ட்டு அதே மாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி, அதுக்கப்புறம் அதையும் வேக வச்சு லாஸ்ட்டாக கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து எடுத்துப்பேன். ஸோ அதனால அந்த கொழுக்கட்டை. இது புடி கொழுக்கட்டை. அதே மாவில் தேங்காய், துருவின தேங்காயை போட்டு நல்லா ஃபுல்லாக பெசரி எடுத்து, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பிடிச்சி அதையும் வச்சு அவிச்சு எடுக்கிறது தான் இந்த கொழுக்கட்டை.
நெக்ஸ்ட்டு வந்து மோதகத்துக்கு வந்து இது மாதிரி நல்லா குழியாக வந்து கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூர்ணத்தை வச்சு மேலே வந்து கொஞ்சம் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மோதகம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது 3வது கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து நம்ம இந்த வெள்ளை பாகு ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு பிடிச்சி வச்சோம் அப்படின்னாக்கா இது ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இட்லி தட்டில் வந்து மேலே ஒரு துணி போட்டு அதில் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் வச்சு பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இலை கொழுக்கட்டையை அடித்தட்டில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மேல் தட்டில் வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது வாங்கிட்டு வந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வேண்டி தண்ணி, சந்தனம், அப்புறம் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால், தயிர், தேன் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீர் அபிஷேகம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தீபார்த்தனை காமிச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம். நெக்ஸ்ட்டு பால் அபிஷேகத்துக்கும் அதே மாதிரி தான் தண்ணி அபிஷேகம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே வந்து விநாயகருக்கு ஃபுல்லாக வந்து பாலால் வந்து அபிஷேகம் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் வந்து தீபார்த்தனை காமிச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து இப்போ பண்ணுறது வந்து தயிர் அபிஷேகம். அதே மாதிரி தான் தயிர் அபிஷேகத்துக்கும் தயிர் ஃபுல்லாக விநாயகர் மேலே வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சூடம் காமிச்சு அதையே வந்து நம்ம நெக்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து சந்தன அபிஷேகம். சந்தனத்தை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக வந்து முன்னாடி எப்படி அபிஷேகம் பண்ணமோ அதேமாதிரியே வந்து சந்தனத்தை ஊற்றி விநாயகருக்கு வந்து ஃபைனலாக அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தயிர் அபிஷேகம் பண்ணதுனால மேலெல்லாம் லைட்டாக ஒட்டியிருந்ததா, ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக அபிஷேகமாக வந்து தேன் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். மொத்தம் 5 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இப்போ அபிஷேகம் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ சாமியை வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மனையில் எடுத்து வச்சு இன்னொரு வாட்டி தேன் அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு வாட்டி தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவு, அப்புறம் மஞ்சள், குங்குமம், பொட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி ரெடி பண்ணுறதுக்கு மனையில் எடுத்து வச்சாச்சு. பூ வச்சு முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். மஞ்சள் பாருங்கள் அழகாக வந்து சாமிக்கு நெத்தியில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வைக்கிறோம். இப்போது சாமியை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் சுண்டல் வந்து அவிச்ச எடுத்தோம் இல்லையா, அப்போ அதை வந்து தாளிக்கிறதுக்காக வேண்டி தாளிச்சாச்சு. அதே மாதிரி வந்து கொழுக்கட்டை எல்லாமே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக வேண்டி உள்ள அந்த பழங்கள் வாங்கியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வாழை இலையில் வந்து 1 by 1 எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இலை கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்குன்னு. ஸோ இது மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் வந்து கொழுக்கட்டை செய்வோம். மெயினாக வந்து இலை கொழுக்கட்டை இருக்கும். பேலன்ஸ்லாம் வந்து நம்ம விருப்பம்தான். நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம், அப்படி இல்லைனாக்கா இலை கொழுக்கட்டை மட்டும் செஞ்சு வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே வந்து இலையெல்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சாம்பிராணி போடுறதுக்காக வேண்டி சாம்பிராணி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். சாம்பிராணி ரெடி பண்ணி இப்போ சாம்பிராணி வந்து ஃபுல்லாக வந்து சாமிக்கு காமிச்சு அதுக்கப்புறம் வந்து வெளியில் போயிட்டு நிலைவாசல் எல்லாமே வந்து ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து காமிச்சிட்டு வந்தாங்க. என்னோடய மாமனார் மாமியாரோடைய ஃபோட்டோ அவங்களுக்கு வந்து காமிச்சாச்சு. அடுத்தது வந்து தேங்காய் உடைக்கிறது. இப்போது தேங்காய் வந்து சாம்பிராணியில் காமிச்சு தேங்காய் உடைச்சி இப்போ தண்ணி வந்து நீர் மாற்றுறதுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டோம்.
இப்போ தூபம் காமிச்சதுக்கப்புறம் தீபம் காமிக்கிறோம். ஃபுல்லாக வந்து சாமிக்கு வந்து சூடம் ஏற்றி ஃபுல்லாக காமிக்கிறோம். வெளியில் உள்ளே எங்கே பார்த்தாலும் வந்து ஃபுல்லாக காமிச்சு இப்போ வந்து பூஜையை வந்து நிறைவேற்றுறதுக்காக வேண்டி இருக்கோம். பசங்க 2 பேரும் அழகாக காலில் விழுந்து கும்பிட்டு எழுந்திரிச்சிக்கிட்டாங்க. இப்போது நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னாக்கா, பக்கத்துலேயே வந்து கோவில் குளம் இருக்குது. அங்கே தான் வந்து விநாயகரை கரைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அந்த குளத்துல பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள்லாம் இருக்கும். ஸோ பசங்க வந்து எப்பயுமே அங்கே போகிறப்ப பொரி வாங்கி போடணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஃபிஷ்ஷுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரின்ட்டு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பொரியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகரை கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு போய் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள் நம்மளுடைய விநாயகரை வந்து இப்போ குளத்துல வந்து கரைக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லா பூஜையும் வந்து நல்லபடியாக முடிஞ்சு குளத்துல வந்து விநாயகரை வந்து சூப்பராக வந்து கரைச்சிட்டோம். சில பேர் வந்து 3 நாள் வரைக்கும் வீட்டில் வச்சுருந்து பூஜை பண்ணி கரைப்பாங்க. நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அன்றைக்கே கொண்டு போய் கரைச்சிருவோம். அங்கே கரைச்சிட்டு அங்கே வந்து அரச மரத்தடி இருக்கும், அதில் ஒரு விநாயகர் இருக்கும், அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா எங்கள் ஏரியாவில் வந்து இந்த விநாயகர் சிலை வந்து வச்சுருந்தாங்க. 3 சிலை வச்சுருந்தாங்க, இது ஒரு சிலை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதான் வந்து எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி பூஜை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.